Baby Tamil talk. காலை வணக்கம் சூரியன், காலை வணக்கம் சூரியனே, மிகவும் பிரகாசமாக இருக்கு. உங்கள் தங்க ஒளிக்கு நன்றி. பூக்கள், மரங்கள் மற்றும் என்னையும் எழுப்புங்கள். உங்கள் காசமான மகிழ்ச்சியாக நான் காண்கிறோம். பிரகாசமான மகிழ்ச்சியான நாள் நாம் காண்கிறோம். வணக்கம் நீங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள், பச்சை மற்றும் நீலம், உங்களுக்காகவே பளபளப்பான வண்ணங்கள். ஆரஞ்சு வானத்தில் ஊதா, வானவில் மந்திரம் உயரமாக. உங்களுக்காகவே பளபளப்பான வண்ணங்கள். ஆரஞ்சு வானத்தில் ஊதா, வானவில் மந்திரம் உயரமாக. உங்களுக்காகவே பளபளப்பான வண்ணங்கள். ஆரஞ்சு வானத்தில் ஊதா, வானவில் மந்திரம் உயரமாக. சுறுசுறுப்பான சிறிய எறும்புகள், மார்சை அணிவகுப்பு, சிறிய கால்கள் எறும்புகள் சாப்பிட ஏதாவது தேடுகின்றன. மலையேறி இறங்குகின்றன, வேகமாக வேலை செய்கின்றன. மிக மெதுவாக அல்ல, நழுவ அல்ல, நழுவ அல்ல. மலையேறி இறங்குகின்றன, வேகமாக வேலை செய்கின்றன. மிக மெதுவாக அல்ல. மலையேறி இறங்குகின்றன, வேகமாக வேலை செய்கின்றன. மிக மெதுவாக அல்ல. மலையேறி இறங்குகின்றன, வேகமாக வேலை செய்கின்றன. மிக மெதுவாக அல்ல. என்னோட ஹலோ குழந்தைகளே, நான் பாக்கி பாய், சும்மா பாய் இல்ல ஜாலி பாய். சரி, பாக்கி பள்ளிக்கு போகும் பொருட்களை அடுக்கலாமா? முதலில் பென்சில் பெட்டி. ஓஹோ, அந்த பென்சில் எழுதத்தானா? இல்ல எனில் யானையை குத்துறதுக்கா? இதோ என் தமிழ் புத்தகம். ஆஹா, புத்தகங்கள் ரொம்ப அறிவாளி தெரியுமா? தெரியுமா? ஏன் அவங்க பாட்டியில ரொம்ப அத்தியாயங்கள் இருக்கே. நல்ல ஜாப் பாக்கி ரவி. இன்று நண்பர்களுடன் சிரிச்சு விளையாடி நல்லா படிக்கணும், அதுதான் ஸ்ட்ராங் பாய் ட்ரிகர். சரி பாட்டி, நான் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். நண்பர்களே, பள்ளி ரொம்பவே ரகசியமாக இருக்கும். நான் பொருட்களை சீராக அடுக்கி புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு தினமும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா அப்படித்தான் சிரிப்பையும் எப்போதும் கையில் எடுத்து செல்லுங்க. நன்றிகளே, தினமும் 2 முறை பல் துலக்கினால் நம் பற்கள் ஆரோக்கியமாக இருக்கும். பல்வரி வராது, புன்னகையும் அழகாக இருக்கும். சாப்பிடுவதற்கு முன் கைகளை சுத்தமாக கழுவ வேண்டும். இதனால் நோய்கள் வராமல் தடுக்க முடியும். சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்தால் உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும். நானும் சந்தோஷமாக இருக்கும். பெற்றோரும் ஆசிரியர்களையும் மதிக்க வேண்டும். அவர்களின் ஆசீர்வாதம் நம்மை வெற்றிக்கு கொண்டு செல்லும். நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வது நல்ல பழக்கம். பகிர்ந்தால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். தினமும் நிறைய தண்ணீர் குடிப்பது நல்ல பழக்கம். அது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். எங்கிருந்தாலும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
குப்பையை தொட்டியில் போட்டால் சுற்றுச்சூழலும் நம் சுத்தமாக இருப்போம். பள்ளி வேலைகளை நேரத்துக்கு செய்தால் நம்முடைய அறிவும் அதிகரிக்கும். ஆசிரியர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்யுங்கள். வெளியில் விளையாடினால் உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும். எப்போதும் உண்மையை பேசுங்கள். நேர்மை என்பது மிக சிறந்த நல்ல பழக்கம். ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அந்த மரம் பலருக்கும் நிழல் கொடுத்து வந்தது. ஒரு நாள் ஒரு சின்ன குருவி வந்து அந்த மரத்தில் கூடு கட்ட தொடங்கியது. மாமரமும் மகிழ்ச்சியுடன் பார்த்தது. அந்த இரவு பெரிய புயல் வந்தது. காற்று மிகுந்த பலத்துடன் வீசியது. குருவி மிகவும் பயந்தது. ஆனால் மாமரம் தனது வலிமையான கிளைகளால் காற்றை தடுத்து குருவியின் குட்டி வீட்டை பார்த்து காத்தது. அடுத்த நாள் காலையில் புயல் அடங்கியதும் குருவி மகிழ்ச்சியுடன் மரத்துக்கு நின்று சொன்னது. அந்த குருவி மாம்பழ விதைகளை எங்கும் பரப்பியது. சில நாட்களில் பல புதிய மரங்கள் பலர வைத்தது. மரமும் குருவியும் நல்ல நண்பர்களானார்கள். அந்த தோட்டம் பசுமையோடு சிரித்தது.